வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். சனி பகவானுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணணுங்க. அப்போ தான் வந்துட்டு சனி பகவான் மனம் குளிர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை வந்துட்டு கொஞ்சமாக தளர்த்திக்குவாரே தவிர கஷ்டம் கொடுக்காம இருக்க மாட்டார். எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்துட்டு ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதராக இந்த சமுதாயத்தில் இருக்கணும், வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய தீய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே அழித்து ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக உருவாக்குறதுக்காகத்தான் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டங்களையும் சனி பகவான் கொடுக்குறாருங்க. நேர்மையான ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவானை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். சனி பகவானுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம உடல் உறுப்புகளை தான் பாதிக்கும். அந்த உடல் உறுப்புகள் எதனால் பாதிக்கிறது அப்படின்னா மன உளைச்சல், அதிகப்படியாக மன உளைச்சல் ஆகும். அதாவது நம்மளுக்கு மட்டுமே நடக்குது, நமக்கு மட்டுமே கஷ்டமாக இருக்குது, பக்கத்தில் வீட்டுக்காரனுக்கு கூட நல்லதாகவே நடக்குது, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமே அப்படின்னு பொறாமை எண்ணங்கள் வரும். அதனால் கோபங்கள் வரும். இந்த மன உளைச்சல்கள்லாம் அதிகமாகும் போது தூக்கமே சுத்தமாக இருக்காது. நம்ம முதல்ல அடிபடுறது நம்மளுடைய தூக்கமின்மை தான் நமக்கு முதல்ல அடி ஒழுகும். தூக்கம் ஒரு பொட்டு கூட கண்ணிலேயே வராதுங்க. இந்த நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரணும் அப்படின்னா நிறைய தான தர்மங்கள் எல்லாமே பண்ணலாங்க. அப்போ வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு ரொம்ப குளிர்வாராமா, மனம் குளிர்வாராமா. இந்த தான தர்மங்களில் ஒரே ஒரு தான முறைன்னு இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. இந்த காலம் பார்த்தீங்கன்னா நல்ல பனி காலம். பனி அப்படின்னாலே சனி. அப்போ வந்துட்டு என்ன ஆகும், இந்த பனி காலத்தில் குளிரில் வந்துட்டு நிறைய பேர் ரோட்டோரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சனிக்கிழமையில 8 பேருக்கு நீங்கள் கருப்பு கலரில் கம்பளி வாங்கி கொடுக்கணுங்க. அந்த கம்பளி வாங்கி கொடுக்கறது மூலமாக சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனம் குளிருங்க. நீங்கள் 8 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா, காசே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கடன் வாங்கியாவது ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க சனிக்கிழமை நாளில். அதுக்கு கை மேல் நிச்சயமாக பணம் கொடுப்பாருங்க சனி பகவான். இந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கர்மாக்கள் வந்துட்டு மொத்தமாக அழிஞ்சிடுங்க. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்துக்கு தான் எத்தனை விதமான மாற்றங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு சிரிக்க வைக்கக்கூடிய இதே காலம் தான் நாளைக்கு வந்துட்டு நம்மளை அளவைக்கவும் செய்யுது. அந்த காலத்துக்கு தான் எத்தனை முகங்கள் பாருங்க. நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கே இந்த நிமிஷமே செஞ்சிருங்க. நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது நமக்கே அது வந்துட்டு உத்தரவாதம் இல்லை. அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா உடனே செஞ்சிருங்க. நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து நல்லது பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனசு நம்மளுடைய அமைதியாயிடும், ஒரு சாந்த நிலையில வந்துடுங்க, சந்தோஷம் அடையும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய பிறவி கர்மா, முன்னோர்கள் சேர்த்து வைத்த கர்மா, அப்புறம் போன பிறவியில் உங்களுடைய கர்மா, இந்த கர்மாக்கள் எல்லாமே கரைக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தங்க. இந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல இவ்வளோ சிறப்பு இருக்குதா, இவ்வளோ பலன்கள் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. அப்போ வந்துட்டு இந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல இவ்வளோ சிறப்பு இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் என்ன சும்மா இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம், இதுக்கு வேற ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். அப்படியே உங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கும், நல்ல விதமாக மாறிட்டே இருக்கும். அப்போது சனி பகவான் வந்துட்டு நம்மளைய எப்படி உருவாக்குறாரு, எதுக்காக வந்துட்டு நம்மளை அவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாரு அப்படின்னா நேர்மையான ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்போ நமக்குள்ள வந்துட்டு ஒரு மனிதாபிமானம், அன்பு, கருணை இது எல்லாமே வருதோ அப்போ வந்துட்டு நம்மளை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ ரோட்டில் நம்ம அவசரமாக போயிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸில் ஒரு அவசர நிலையில் போகிற ஒரு நோயாளி வந்துட்டு அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, எந்த குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ சகோதரனோ இல்லை நண்பரோ தெரியல, ஆனால் வந்துட்டு அவங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வேண்டுனாலே போதுங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மனம் குளிர்வார் சனி பகவான். இது ஒரு நல்ல செயலும் கூட. அதனால் இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாங்க. இந்த பிறவி ஜென்மம் எடுத்தது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்காவது நம்ம வந்துட்டு இந்த வாழ்க்கையை உபயோகமாக இருந்துட்டு போயிடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.